வாங்க தம்பி. வாங்கிக்கப்பா. பூமி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இந்த பத்தவை வாங்கிக்கோ. ஐயா வாங்க, உள்ள போலாம். சரி வாங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி. அதாவது மம்மி, அவனோட பேரு சிவாவா. அவன் ஒரு அனாதை. படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிறதுனால ககன் மாமா அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு. மாமா கிரேட்ல மம்மி. ஆமாமா, ரொம்ப கிரேட் தான். அப்போ அந்த ககன் கிட்ட சிவா தன்னுடைய தம்பிங்கிறத பூமி மறைச்சிருக்கா. இந்த பாயிண்ட் பூமியை ஆட்டி படைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆமா மம்மி, இந்த சிவாவை பத்தி என்ன ஏன் விசாரிக்க சொன்ன? நம்ம எதிரிங்களோட யாரு நெருக்கமா இருந்தாலும் நம்ம அவங்கள பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரா. என்னமோ மம்மி, மாமாவை எதிரி மாதிரி பாக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. செரி கட்டின தாலி என் கழுத்துல இருந்து இறங்கி ககன் மாமா என் கழுத்துல ஃப்ரெஷ்ஷா தாலி கட்டினார்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். நட்சத்திரா, பப்ளிக்ல இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. யாராவது கேட்டா நல்லா இருக்காது. கல்யாணமான நீ ஏன் ககன் மேல இவ்ளோ ஆசை வச்சிருந்தா அப்போ கல்யாணம் ஆகாத பூமி அவனை எந்த அளவுக்கு விரும்புவா? அதான் பூமிக்கு உதயோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல. ஃபிக்ஸ் மட்டும் தானே ஆயிருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலல. வணக்கம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டேன் மேடம். சுவிட்ச் போட்ட உடனே ஃபேன் உடனே மேல இருந்து கீழே வந்துடும் மேடம். நீ எதுக்கும் ரெடியா இருக்கணும். அந்த ககன் அந்த ஃபேன் கிட்ட வந்து உட்கார்ந்ததும் நீ ஸ்விட்ச போடு. ஓகே மேடம். அதுக்கப்புறம் அவன் ஒரேடியா போயிடுவான். சரிங்க மேடம். சரி போ. வரேங்க மேடம். சொல்லுங்க மம்மி. உன் ககன் மாமா இந்த ஆடிட்டோரியம் ஓபனிங் பண்ண கூடாது. நான் இந்த சேலஞ்சில ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிறல்ல? வை நாட் மம்மி? அப்படி நடந்தாதானே பூமிய மாமா அடியோட வெறுப்பாரு. ககன் மாமாவா அந்த சேர்ல உட்கார வைக்கணும், அவ்வளவுதானே? விடு, உன்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. என்னால முடியும். நான் உட்கார வைக்கிறேன். மாமாவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ, மாமாக்கு என்ன பார்த்தா அவ்வளவும் வெறுப்பு. என்ன ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாரு. நான் பக்கத்துல போனா அவர் தூரமா போவாரு. அப்படி போக வச்சு மாமாவை நான் அந்த சேர்ல உட்கார வைக்கிறேன். எல்லா விஷயமும் என்னாலையும் பண்ண முடியும்ன்றத நீங்க ஒத்துக்கிட்டு நீங்களே வந்து சாரி சொல்ல போறீங்க. ரெடியா இருந்துக்கோங்க. மாமா, நீ என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் என்ன மூணாவது மனுஷியா? சொந்தம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். தெரியாதவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். தேங்க்யூ பூமி. அண்ணா, ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூமி. சாரி சாரி சாரி, நான் கொல்லணும்னு நினைச்ச ககனை நீ காப்பாத்திட்ட. ச்சீ,
ஒரு சின்ன சேலஞ்ச்ல ஜெயிக்கிறதுக்காக நீ உயிரை எடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டல்ல? நீ எல்லாம் மனுஷிதானா? அஃப்கோர்ஸ் நான் மனுஷதான் பூமி. எல்லா மனுஷங்க மாதிரி எனக்கும் கர்வம் அகங்காரம் மாதிரி அலங்காரங்கள் இருக்கு. என் ஈகோவை டச் பண்ணா சல்லி பைசாவுக்கு கொலை பண்ற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும். என்னோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் சல்லி காசுக்காகலாம் யாரும் மர்டர் பண்ண மாட்டாங்க. நானும் அப்படிதான். நானும் உன்ன மாதிரியே யோசிச்சிருந்தா நீ செத்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். நானும் மனுஷிதான். மறுபடியும் நீ ககன் மாமாவோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்ன மாதிரியே நானும் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். நடுவுல வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்க முடியாது பூமி. அது நம்மளுடைய பிளட்லயே இருக்கணும். என்ன மாதிரி நீ யோசிக்க ஆரம்பிச்சாலும் கொல்ற சந்தர்ப்பம் வரும்போது உனக்கு கையெல்லாம் வராது. அது என் கையா இருந்ததுன்னு வை, கொல்லும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும். அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். எனிஹவ், சேலஞ்சுக்காக நான் கொலையும் பண்ணுவேங்கிற பயம் உனக்குள்ள வந்துருச்சுல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. உன் ககன் மாமா உயிரோட இருப்பான். என்ன பூமி, என் அத்தை என்ன சொல்றாங்க? என் அண்ணனை கொல்ல நினைச்சது அவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பாக்குறாங்களா? ஃபேன் விழுந்தது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போறாங்களா? அப்படி சொன்னா உன் அத்தை எப்படி அபூர்வ ஆக முடியும்? சரி, உன் அண்ணனோட உயிரை காப்பாத்துறதுக்காக சேலஞ்ச்ல என்னை தோத்து போக சொல்றா. வாய்ப்பே இல்லை பூமி. நான் கூட இருக்கும்போது நீ எப்படி தோத்து போவ? உன்னை ஜெயிக்க வச்சே தீருவேன். கண்டிப்பா அண்ணன் தான் டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணுமா? ஓஹோ, அந்த செர்ரி துணை இருக்குங்கிறதுனாலதான் நான் தான் ஜெயிக்க போறேன்னு பூமி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. ஆமா மம்மி. சோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த செர்ரியோட ஹெல்ப் கிடைக்காத மாதிரி அவங்க 2 பேரையும் பிரிச்சாகணும். நீ ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒரு சாக்க சொல்லி அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. இங்க ஆடிட்டோரியம் ஓபனிங் நடக்கிற வரைக்கும் இங்க வரவே வராதீங்க. மம்மி, உங்களை நம்பினதுனால ககன் மாமா விஷயத்துல நீங்க என்ன ட்ராப் பண்ணிட்டீங்க. ஆனா ட்ராப் பண்ற விஷயத்துல நான் உங்களையே மிஞ்சின ஆளு. அந்த செரிய நான் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். அவனை இங்கேயே இருக்க வைக்கிறேன். ஆனா அவன் பூமிக்கு ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி அவனை உட்கார வைக்கிறேன். நான் யாரு, என் புத்திசாலித்தனம் என்னன்னு அப்போ உனக்கு புரியும். சரி, நீ எப்படி பிளான் பண்றேன்னு நானும் பாக்குறேன். நீ பிளான போடு.